சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களின் வருகை எப்படியாக இருக்கிறது, அது குறித்து வரீங்க? வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் நினைவிடத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய மகன்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் மறைந்து 11ஆம் நாள் நினைவேந்தல் இன்று அனுசரிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் கொட்டுமலையிலும் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் குடும்பமாக வந்து அவரது சமாதியில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் மல்க தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் அவரது 2 மகன்கள் மற்றும் அவரது உறவினரும் கட்சியின் முக்கிய நிர்வாகி இருக்கக்கூடிய திரு சுதீஷ் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரும் இடம்பெற்றுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் சமாதிக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய பொதுமக்களையும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்தார். மேலும் விஜயகாந்திற்காக மொட்டை போடக்கூடிய பொதுமக்களை பார்த்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நன்றி தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் அங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மதிய உணவையும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வழங்கினார். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மழையையும் பொருட்படுத்தாமல் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் விஜயகாந்திற்கு கிட்டத்தட்ட இன்று காலை முதல் 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் மொட்டை அடித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் நினைவிடத்தில் பச்சை குத்தி வரக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. 1000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வரக்கூடிய பொதுமக்களுக்கு அவர்கள் உடலில் பச்சை குத்து நிகழ்ச்சி இங்கு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர், ஒரே குடும்பத்தினர் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.